தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிரதமர் மோடி திருச்சி வந்தடைந்துள்ள நிலையில் அதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், பிரதமர் மோடி அவருடைய தங்கும் விடுதிக்கு வந்து சேர்ந்து விட்டாரா? திருச்சியில் அவர் வந்து இறங்கிய பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது என்பதை நினைவு கூற முடியுமா? விக்னேஷ், நாம இப்போ தற்போது அந்த நட்சத்திர விடுதிக்கு முன்னதாக தான் இருக்கோம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள இந்த மேரியாட் நட்சத்திர விடுதியிலாம் சரியாக 10:30 மணிக்கு வந்து பிரதமர் மோடி உள்ளே சென்று அவர் தங்கியிருக்கார். இப்போ அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த சாலை வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மிக முக்கியமாக விடுதி என்பது SPG அவருடைய சிறப்பு பாதுகாப்பு படை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை விட பிரதமர் மோடி திருச்சிக்கு வந்ததுக்கு மிக முக்கியமாக, அதாவது தமிழ்நாட்டுக்கு 2 நாள் பயணமாக அவர் வந்திருக்கார். இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 மிக முக்கியமாக திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு வியூகத்தை வகுத்து அதன் மூலம் அதனை வந்து இங்கே அதிமுகவுடன் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் எடுத்துரைத்து அதனை வந்து செயல்படுத்துவதற்காக தான் இந்த பயணம் என்பது வந்து கருதப்படுகிறது. மிக முக்கியமாக இன்று வந்து முதலில் வந்து தூத்துக்குடியில் பன்னீர்செல்வம் மோடி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார். அவர்கள் சந்திப்பதற்கு அவர்கள் வாய்ப்பும் கொடுக்கவில்லை, நேரம் கொடுக்கவில்லை. அதை தாண்டி திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் மிக முக்கியமாக தூத்துக்குடியிலிருந்து பிரதமர் விமானம் மூலம் வந்த பொழுது இங்கே வந்து கவர்னர் ஆளுநர் அவர்கள் ரவி, அதே போல் வந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அது மட்டும் இல்லாமல் KN நேரு உள்ளிட்டோர் வரவேற்பு கொடுத்தாங்க. அதை தாண்டி அந்த வரிசையில் நின்று அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் அவர்களை வரவேற்றார். பின்பு உடனடியாக அவர் வந்து தன்னுடைய சொந்த ஊரான சேலத்துக்கு புறப்பட்டு சென்றார். இதை விட மிக முக்கியமாக 2 நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் பிரதமர் அவர்கள் தங்கியிருந்து மிக முக்கியமாக முதலாக திருச்சியில் நட்சத்திர விடுதியில் வந்து தங்கியிருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகளுக்கு இதற்கு முன்னதாக பிரதமர் மோடி திருச்சிக்கு வந்த பொழுது தங்கியதில்லை. இது முதல் முறை. அப்படி இருக்கும் பொழுது வருகிற சட்டமன்ற தேர்தலில் பெரும் வியூகத்தையே வகுத்திருக்காங்க. மிக முக்கியமாக திமுக வந்து மிகவும் செல்வாக்கான தலைவர், அது மட்டும் இல்லாமல் பலமான கூட்டணி, இதனை வந்து வீழ்த்துவது மிகவும் கடினம். அதனை உணர்ந்து அதே போல் உள்துறை அமைச்சர் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் இணைந்து அவர்கள் ஒரு திட்டத்தையே வகுத்திருக்காங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த தான் அவர் இப்போ தற்போது வந்துள்ளார் என்று வந்து மிக முக்கியமாக அவர்கள் கூறுகிறார்கள். என்ன திட்டம் என்று பார்த்தால், அதிமுகவை பொறுத்தளவு அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் இவர்கள் அனைவரும் இருவரையும் இணைத்து அதிமுகவை மீண்டும் பலமான அந்த ஒரே கட்சியாக அவர்கள் வந்து கொண்டு வர வேண்டும். அதற்கு வந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஏற்கனவே அமித்ஷா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஆனால் அது இன்ன வரை வந்து பலனளிக்கவில்லை. அதை தாண்டி பழனிசாமி மிக முக்கியமாக அவர்கள் குறிப்பிடுவது தொடர்ந்து, அதாவது பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கட்சியில் சேர்க்கக்கூடாது, அவரால் வந்து அதிகமான கட்சியில் வந்து அவருக்கு குடைச்சல்கள் கொடுத்து அதே போல் வந்து இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அவர் தொடர்ந்து வந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் இப்படி இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியாது, திமுக வீழ்த்த முடியாது என்பதற்காக இவர்களை இணைக்க வேண்டும் என்பது அமித்ஷாவின் வியூகம். அதனைத்தான் பிரதமர் மோடி அவர்களும் செயல்படுத்த இருக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக இதில் குறிப்பிடப்படுவது என்னவென்றால், இதைவிட தாண்டி திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகளை வந்து இங்கே இழுக்க வேண்டும். அதாவது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர்களை வந்து இங்கே இழுத்தால்தான் அடுத்த கட்டமாக, அதாவது இன்னும் வந்து பலம் பொருந்திய கூட்டணியாக இருந்து இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 வெற்றி பெற முடியும் என்பது இவர்களுடைய புதிய வியூகம். அதற்காக சில முக்கியமான தகவல்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்காக அதிமுக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி என்ன விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ஆட்சி அதிகாரம் பங்கீடு இதை கொடுத்தால்தான் அதே போல் வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கேட்பனவற்றை அப்படிங்க என்று பார்க்கும்பொழுது அவை வந்து சீட்டுகளாகவோ அல்லது அவர்கள் என்ன மாதிரியான அவர்கள் கேட்கிறார்களோ அதெல்லாம் கொடுத்தால்தான் இந்த கூட்டணியில் அவர்கள் அதாவது உள்ளே வருவார்கள். அதற்கான வியூகத்தை அமைத்து கூட்டணியை மேலும் பலப்படுத்த முடியும். இதற்காக செயல்படுத்த தான் மோடி அவர்கள் இங்கே வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இதை தாண்டி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை வந்து அவர் கலந்து கொண்டு அதன் பிறகு அவர் மீண்டும் வந்து டெல்லி செல்கிறார். முன்னதாக இன்று அவர் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்றாங்க. உடனே அவர் வந்து சேலம் சென்று விட்டார்கள். அதை தாண்டி இங்கு மிக முக்கியமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான் மிக முக்கியமான வியூகம் வகுப்பதற்காக இங்கே வந்திருக்கார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க முடியாத நிலையில் அவர் வந்து விரைவில் மாநாடு நடத்தி, அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சியோடு இணைந்து அவர் வந்து சென்றால் அதனால் வந்து எம்ஜிஆருடைய வாக்குகள் அவை அனைத்தும் வந்து பிரியும், அதாவது பிளக்கப்படும். அதிமுகவுடைய அந்த அவருடைய அந்த அதிகாரம், அதாவது அவர்களுக்கு
பலமான அந்த ஓட்டுகள், அதாவது பலமான கட்சி என்பது வந்து பலவீனமாகும். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆகவே இதனை செயல்படுத்த வேண்டும். இதற்காக இந்த வியூகத்தை அமைக்க தான் அவருடைய இந்த 2 நாள் பயணம் என்பது கூறப்படுகிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவதற்கு என்ன மாதிரியான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு, அதே போல் வந்து மிக முக்கியமாக இந்த கூட்டணியில் மேலும் வந்து பலம் சேர்ப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கான ஆலோசனையில் ஈடுபடவும் அவர் வந்து இருக்கார். மிக முக்கியமாக இதை வந்து ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்கள் பொதுவெளியிலேயே தெரிவித்து விட்டார். பல்வேறு தருணங்களில் ஆட்சி அதிகாரம் கூட்டணி இந்த பங்கீடு என்பது பல்வேறு விதமான தகவல்களை அவர் தெரிவித்து விட்டார். ஆனால் தொடர்ந்து வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு எடப்பாடி பழனிசாமி அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், அவர்களை பொறுத்தளவு வந்து ஸ்டாலின் எதிர் பழனிசாமி 2 துருவங்களாகவே வந்து இதில் அரசியல் ஆட்டத்தை ஆட முடியும். அதன் மூலம்தான் வெற்றியை பெற முடியும் என்பது பழனிசாமியோட எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் தங்களுடன் ஏற்கனவே வந்து இதற்காக வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள், அதாவது அந்த கருத்து கணிப்புகளை நடத்தி அமித்ஷா அவர்களிடம் வந்து அது தொடர்பான வந்து புள்ளி விபரங்களும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெறுவார்கள், என்ன மாதிரியான வியூகம் அமைத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதனால் அதற்கான வியூகங்களை அமைக்க இருக்காங்க. அதே போல் பிரதமர் அவர்களிடம் வந்து தனியார் நிறுவனம் நடத்திய அதற்கான கருத்து கணிப்புகளும் வந்து அவர்களிடம் கையில் வந்து வைத்திருக்கார்கள். எவ்வளவு சீட்டுகள் வந்து வெற்றி பெறுவோம் என்பது. இவை அனைத்தும் இப்போ தற்பொழுது திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாகவே கருதப்படுகிறது. அதுவும் தகவல்களும் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகளை இழுக்க வேண்டும். அதே போல் அதிமுக உடைந்துள்ள அந்த மற்ற அனைவருமே ஒன்றிணைத்து ஒரே அதிமுகவாக தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட வேண்டும். அதே போல் ஆட்சி அதிகாரம் பங்கீடு இவை அனைத்துமே வந்து எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி விட்டுக் கொடுக்க வேண்டும். இவை அனைத்தையும் பேசி முடித்து இதற்கான வியூகத்தை அமைக்கத்தான் வந்து பிரதமர் மோடி வந்து இங்கே வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. பல்வேறு விஷயங்களை குறித்து சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். அடுத்ததாக நமது இணைப்பில் செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், இப்போ பெரும் திட்டத்துடன் மோடி வந்து தமிழகம் வந்திருப்பதா அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசக்கூடிய நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மோடியினுடைய சந்திப்பு எவ்வளவு நேரம் நடந்தது, அவங்க பேசின விவரங்கள் ஏதேனும் வெளியே தெரிய வந்திருக்கிறா? நாளைய தினமும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விக்னேஷ், அதாவது பெரிய திட்டத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்ததாக கூறப்படக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்தில் வைத்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விக்னேஷ், தனிப்பட்ட முறையிலான இந்த சந்திப்பு பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடனான அந்த சந்திப்பு என்பது தனிப்பட்ட முறையில் சந்திப்பு நடைபெறவில்லை என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஒரு மனு, ஒரு சிறிய என்வலப் கவர்ல ஒரு மனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியிடம் கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையேயான இந்த அரசியல் ரீதியான சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்ற முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளான முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி ஆகியோர் தற்போது உடனிருக்கிறார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து திருச்சி வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை விமானம் விட்டு வந்து இறங்கியதும் வரவேற்பு மட்டுமே அதிமுக சார்பில் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு எதுவும் நடைபெறவில்லை. நாளையும் சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது திருச்சியிலிருந்து தன்னுடைய சொந்த மாவட்டமான சேலத்திற்கு புறப்பட்டு விட்டார். அதனால் நாளை சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதே தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை எழுத்துப்பூர்வமாக மோடியிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிறிய என்வலப் கவர்ல அந்த மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சிறிய என்வலப் கவர் தான், அதுல தன்னுடைய கைப்படம் எழுதிய ஒரு மனுவை வந்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மூத்த நிர்வாகிகள் உடன் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் இந்த சந்திப்பு நடைபெறும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது பிரதமர் நரேந்திர மோடியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து. கடைசியாக பார்த்தோம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக
அதிமுக பாஜகவுடனான அந்த கூட்டணி வெளியே வந்த பிறகு சந்திப்பு நடைபெறவில்லை. அதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் வைத்து சந்தித்த பொழுது பிரதமர் நரேந்திர மோடியிடம் அருகில் இருந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு அந்த கூட்டணி முறிவுக்கு பிறகு சந்திப்பு நடைபெறவில்லை. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருந்தாலும் கூட அதன் பிறகு இந்த சந்திப்பு நடைபெறாமல் தான் இருந்தது. ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான அந்த சந்திப்புக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்காத ஒரு சூழல்ல தற்போது இந்த சந்திப்பு திருச்சி விமான நிலையத்தில் வைத்து நடந்திருக்கிறது. தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு எதுவும் நடைபெறவில்லை. நாளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் சந்திப்பு இல்லை, விமான நிலையத்தை சந்தித்ததா அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. ஒரு சிறிய மனுவை கொடுத்திருப்பதா குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ நாளைய தினம் தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்புறம் இன்னொன்னு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஓபிஎஸ் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா நாளைக்கு? விக்னேஷ், அதாவது தற்போது வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக ஒரு காத்திருப்பு நிலையில தான் இருக்கார். நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கு முன்பாக நேற்றைய முன்தினம் ஒரு கடிதம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தால் எழுதப்பட்டிருந்தது. குறிப்பா அவருடைய மாவட்டமான தேனி மாவட்டத்திற்கு அந்த மதுரை போடி நாயக்கர்களிடையே இந்த ரயில் பாதை துவக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல உங்களை நேரில் வந்து சந்தித்தால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருப்பேன், ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தாலும் கூட அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. தற்போது ஒரு மிக வருத்தத்தில் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பண வருத்தத்தில் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. என்றால் பல முறை முயற்சித்தும் பிரதமர் நரேந்திர மோடியை தன்னால் சந்திக்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கிறது. இந்த கூட்டணி அதிமுக பாஜக இடையான அந்த கூட்டணி அமைந்த பிறகும் எப்படியாவது பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து முயற்சித்தாலும் கூட தற்போது தமிழகம் வந்திருக்கக்கூடிய மோடி அவருக்கான நேரத்தை ஒதுக்கவில்லை. இருந்தாலும் அவர் தற்போது வரைக்கும் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை நாளை நேரம் கொடுக்கப்படும் பட்சத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை வழியனுப்ப அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அதுவும் தற்போது வரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமை தற்போது வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான எந்த விதமான முனைப்பும் காட்டாத ஒரு சூழல தான் பிரதமர் நரேந்திர மோடியும் தற்போது வரை தன்னுடைய நேரத்தை ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கவில்லை என்று அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போதும் நேரம் ஒதுக்கப்படாத ஒரு சூழல்ல நாளை பிரதமர் மீண்டும் டெல்லி செல்வதற்கு முன்பாக தனக்கான நேரம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காத்திருக்கிறார். அவருக்கான நேரம் தற்போது வரைக்கும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் அந்த காத்திருப்பு என்பது தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கிறது. இதுவரை ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுக்கவில்லை. அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.